ஹலோ எவ்ரிவான். இந்த லாக்டவுன் பேண்டமிக் பீரியடில் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே ரொம்ப பிளெஸ்டாக இருக்கணும். நானுமே ரொம்ப பிளெஸ்ட், தாத்தாவுமே ரொம்ப பிளெஸ்ட். ஸோ இவர் என்னோட கொள்ளு தாத்தா, கிரேட் கிராண்ட் ஃபாதர். இவர் அவரோட லைஃப்பில் நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செஞ்சுரியில் நாங்களாம் ஆன்லைனில் ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த காலத்தில் உங்கள் ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிடுறேன். ஐ வாஸ் பார்ன் இன் 1930. 4வது வயசுலேயே என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டாங்க. அப்போ என்னோடய ஃபாதர் தாசில்தார் விழுப்புரம் சர்க்கார் கோபாலபுரத்தில் இந்த முனிசிபல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் விமன் ஸ்கூலில் அட்டை கிளாஸ் சேர்த்தாங்க. அட்டை கிளாஸ் ப்ரீஜி அங்கே படிச்சுட்டு இருந்தபோது 1938 மை ஃபாதர் ரிட்டையர்ட் ஃப்ரம் சர்வீஸ். அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுனால அதுக்குள்ளே அவர் கடலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ஐ கேம் டு கடலூர் இன் 1938. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தது. அவர்கள் வியாபாரத்துக்காக இந்தியாவில் வந்தவர்கள் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டார்கள், அரசாங்கம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர். இப்பொழுது இருக்கிற கேரளாவிலிருந்து ஒரிசா, கச்சா, விசாகப்பட்டினம் வரைக்கும் இந்த பாட்டில் வைக்கிடுவாங்க. அந்த மாதிரி அது என்டையர் மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த பிரசிடென்சியில் தேன் சவுத் ஆர்காட்னு பேர். அந்த ஜில்லாவில் விழுப்புரம் தாலுக்காவிலிருந்து கடலூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. கடலூர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர். கடலூரில் ரிட்டையர்ட் ஆஸ் தாசில்தார் இன் 1938. அப்போ எனக்கு 8 வயசு. அங்கே கம்யூனிட்டி பாய்ஸ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்தது. கோ எஜுகேஷன் தான். அதில் நான் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஃபாதர் ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு பென்ஷன் 100 ரூபா தான் வந்தது. 5 பேர் ஃபேமிலி, பெரிய அடல்ட்ஸ் 5 பேர். வாடகை வீடு. அதனால் அந்த 100 ரூபா சம்பளத்தில் கொடுக்குற பண்ண முடியல. மேலும் என்னுடைய அண்ணன் ஒருவன் என் கூட படித்துக் கொண்டிருந்தான். என்னை விட 20 மாதம் மூத்தவன். அவனும் நானும் ஒரே கிளாஸில் தான் படித்தோம். எங்கள் 2 பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மளிகை சாமான்கள் வாங்கணும், பால் வாங்கணும். அதனால் குடும்ப செலவே சரியாக இருந்ததுனால நான் எழுதுத்தை படிக்கிற போது, மேல் படிப்பு படிக்கிறது காலேஜ் போகணும்னு கேட்டபோது என்னால் ஏழாது இந்த பென்ஷனில். அதனால் நீ இதோட படிப்பை முடிச்சுக்க, ஹைஸ்கூலில் படித்து நல்ல இதுலேயே நல்ல மார்க் வாங்கினீனாலே நீ மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பரீட்சை எழுதினா கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போகலாம். அரைக்காசு உத்தியோகம் பண்ணாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பென்ஷன் உண்டு. சாகர தேதி வரைக்கும் பென்ஷன் கொடுப்பான். ஆகையினால ஓய்வூதியம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால நீ சர்வீஸுக்கு தான் போகணும். நீ சர்வீஸுக்கு போகிறதுக்கு நீ தயார் பண்ணிக்கணும்னு ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண அது இருக்குது. ஜென்ரல் நாலேஜெல்லாம் படிக்க சொன்னார் எங்கள் ஃபாதர். அதே மாதிரி படித்தேன். 1946 சர்வீஸ் கமிஷன் எழுதினேன். சர்வீஸ் கமிஷன் எழுதி ரிசல்ட் வெயிட்டிங்கில் இருக்கும் போதே டெம்பரரி அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த டைம். செகண்ட் வேர்ல்டு வார் போது நிறைய அடிஷ்னல் போஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணதுனால லோயர் டிவிஷன் கிளார்க் பேர் இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. குமாஸ்தா அப்படின்னு பழைய காலத்து வார்த்தை குமாஸ்தா. அந்த குமாஸ்தாவுக்கு சம்பளம் மாதம் 30 ரூபா, அலவன்ஸ் 16 ரூபா, ஆக மொத்தம் 46 ரூபா. அதில் ஒரு டெம்பரரி உத்தியோகம் திண்டிவனத்தில் கிடைச்சி. திண்டிவனம் தாலுக்கா ஆஃபீஸில் 3/6/1946 என்னுடைய 15வது வயது 9வது மாதத்தில் லோயர் டிவிஷன் கிளார்க்காக தாலுக்கா ஆஃபீஸுக்கு சேர்ந்தேன். அதன் பிறகு நான் கவர்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் சீக்கிரம் பாஸ் பண்ணால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதெல்லாம் படிக்கிறதுக்கு தயாராகுன்னு எங்கள் ஃபாதர் அட்வைஸ் பண்ணபடியே முதல்ல ரெவென்யூ டெஸ்ட்டு பாஸ் பண்ணுவோம், அப்புறம் அக்கௌண்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் உண்டு. அப்போ எல்லோரும் ஒன்று உண்டு. எனக்கு செகண்ட் கிளாஸ் பவர் பட்டு செகண்ட் கிளாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவர் கூட கொடுத்தாரு. பிற்காலத்து ஆர்டிஓ பிறகு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவர் கொடுத்தாரு. அதனால் நான் அந்த தாலுகா ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ரெவென்யூ டெஸ்ட் எல்லாம் எழுதுறேன். பார்ட்ஸ் 1, 2, 3 3ஐயும் பாஸ் பண்ணிட்டேன். தாலுகா ஆஃபீஸில் ப்ரொபேஷன் பீரியட் இருந்து 2 இயர்ஸ். சர்வீஸ் சேர்ந்ததுலேருந்து 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட். அவருடைய உத்தியோகத்தினுடைய தன்மையெல்லாம் பார்த்து இவெல்லாம் பரவாயில்ல, இவங்க வேலைக்கு வச்சுக்கலாம், இல்லை வேலை விட்டு எடுத்துடலான்னு முடிவு வைப்பாங்க. அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளேயே
I passed all the 3 tests. Revenue. So I was selected for survey training. அதாவது இந்த அளவை நில அளவை அக்பர் காலத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனதால் லேண்ட் சர்வே. இப்போ இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ சர்வே எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பை அக்பர். அவர் தான் வந்து எல்லாத்தையும் அளந்து அவருக்கு உரிமை கொடுக்கணும். யாராருக்கு எந்த நிலம் எவ்வளோ தூரம் நிலை எவ்வளவு அதில் எவ்வளவு பரப்பளவு எவ்வளவு அதுக்கு என்ன அவன் வந்து அனுபவிக்கிறதுக்கு அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நம்ம கவர்மெண்ட்டை பராமரிக்கிறதுக்கு அவனுக்கு வரி போடணுமா அப்படின்றதெல்லாம் தீர்மானம் பண்ணி டேக்ஸ் போடுறதுக்காக இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டாங்க. அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட். அதில் தான் வந்து இப்போ ஐஏஎஸ் இருக்குது, அந்த காலத்தில் ஐசிஎஸ்ஸாக இருக்குது, இந்தியன் சிவில் சர்வீஸ். அந்த இந்தியன் சிவில் சர்வீஸில் போகணுன்னா கூட வேறு டிபார்ட்மெண்ட்டுக்காரனோட முதல் 10 ப்ரையாரிட்டி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று தான். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காரருக்கு 1/3 பெர்மனன்ட் ஆகிடும். இந்த வருஷம் 10 வேகன்சி இருந்ததுன்னா 3 வேகன்சி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காரருக்கு கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் போகணும். வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள யார் சீரியர் இருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னா ஐசிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ ப்ரொமோஷன் ஆகணும்னா டெப்டி கலெக்டர் சர்வீஸ் 8 வருஷம் குறைஞ்சப்பட்டு இருக்கணும். இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க சீனியாரிட்டி பேசிஸ். அதனால் நான் ரெவென்யூ டெஸ்ட்லாம் பாஸ் பண்ண உடனே சர்வே ட்ரைனிங்கை டெப்யூட் பண்ணேன். சர்வே ட்ரைனிங் போய் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்ட் ஒவ்வொருத்தருடைய சர்வீஸு. எனக்கு சிதம்பரம் தாலுக்காவில் ஓரேரி ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக போஸ்டிங் கொடுத்தாங்க. 1952 போய் சேர்ந்துட்டேன். யங்கன்ஸ் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் 21 வயசு முடிஞ்சு போய் வேலையில் சேர்ந்தவன் நான் ஒருத்தந்தான். ரெவென்யூ டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி சர்வே ட்ரைனிங் ஆகி ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிறேன். 6 வருஷத்தில் ஆகிட்டேன். நான் வேலையில் சேர்ந்த 6 வருஷத்தில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, நம்மால் முடியும் என்ற ஒரு எண்ணம். படிப்பு என்னமோ கம்மி தான், இருந்தாலும் பதவி உயர்வு எனக்கு மற்றவர்களோட சீக்கிரமாக கிடைத்தது. உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி அமௌண்ட் என்ன தாத்தா? ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு 110 ரூபாய். தாத்தா, நீங்கள் நிறையா பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ராஜேந்திர பிரசாத், சங்கர் தயாள் சர்மா, ஆர் வெங்கட்ராமன், பிரைம் மினிஸ்டர்ஸ், சி நேரு. I have shaken hands with him when I was standing the roadside. His car came slow at Vruddhachalam and Chidambaram, and he shook hands with everyone who was standing there. And I had the fortune of shaking hands with him. Indira Gandhi, Rajiv Gandhi. நீங்கள் நிறைய டெம்பிள்ஸ்லாம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் எந்த டெம்பிள்ஸ், எந்தெந்த ஊர், அதை பற்றி சொல்லுங்கள். கும்பாபிஷேகம் பர்ஃபார்ம் முதலில் செய்தது மாங்காடு. அதற்கு பிறகு சிதம்பரத்தில் இருக்க தில்லைக்காளியம்மன் கோயில், அதன் பிறகு திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில், திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில், பழனி ஆண்டவர் கோயில், திருப்பரங்கன்னூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், தென்காசி உலகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயில். கோயில் உங்கள் கல்வெட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நானும் 2 கோயிலில் போய் பார்த்துருக்கேன், ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன கோவில், அதை பற்றி சொல்லுங்கள். அநேகமாக நிறைய கோயில்களில் இருக்கும். ஏனென்றால் நிறைய திருப்பணிகள் பல கோயில்களுக்கு செய்து அவற்றையெல்லாம் நேர்முகமாக கண்காணித்து நிறைவேற்றி பொதுமக்களும் பக்தர்களும் பார்த்து பயிர்வதற்கு ஏற்பாடு செய்ததினால் நிறைய கோயில்களை நான் நேரடியாக பார்வையிட்டு எல்லா பணிகளையும் நிறைவேற்றி இருக்கிறேன். அதனால் அதை ஒரு சும்மா ஒரு கணக்கில் சொல்ல முடியாது, கணக்கற்ற கோயில். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியும் அவங்க ஒய்ஃப் சோனியா காந்தியும் மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அது ஒரு இனிமையான அனுபவம், வாழ்க்கையில் மறக்க முடியாதது, எவருக்கும் கிடைக்காதது. கனிமையில் நான், ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி 3 பேர் மட்டுமே அளவலாவை கொண்டிருப்போம். அவரை பழனி கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வருவதாக ஒப்புக்கொண்டார். அதற்கு ராஜீவ்காந்தி இருந்தபொழுது சோனியா காந்தி இத்தாலியராக இருந்தாலும்
அவர் இந்து மதத்தர் அல்லவராக இருந்தாலும் அல்லாதவராக இருந்தாலும் அவரும் வந்தார். அவர்களை வருவதற்கு பழனி அடிவாரத்துக்கு போனோம். வீச்சு என்ற ஒரு மோட்டார் வாகனம் எலக்ட்ரிக் வாகனம் இருக்குது. அந்த வாகனத்தில் தான் அந்த 3 கிலோமீட்டர் தூரம் 300 அடி உயரத்தில் பழனி மலை இருக்கிறது. அதற்கு போக வேண்டும். 20 நிமிடங்கள் ஆகும். அந்த டைம் கணக்கு பண்ணி அந்த பழனி மலையின் சிறப்பு என்ன, முருகன் என்பவர் யார், இந்து கடவுளில் அவருக்கு என்ன ஸ்தானம், இந்த பழனி மலையினுடைய சிறப்பு என்ன, போகர் என்கிற சித்தர் தான் அதை கட்டாரு அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் சொல்லி, குறிப்பாணி சித்தர்கள் பராமரிக்கிறாங்கன்ற எல்லா விவரங்களையும் பண்ணலாம். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரை வச்சு அந்த கரெக்டாக அந்த வீச்சை ஆரம்பித்து போய் சேர்ற வரைக்கும் முடிகிற 10 நேரத்துக்கு அந்த 20 நிமிடங்களுக்கு கணக்கு பண்ணி ஒரு சொற்பொழிவு மாதிரி ஒரு சின்ன குறிப்பு ஆங்கிலத்தில் அந்த அம்மா தயாரித்து கொடுத்து அதை தயாரித்து அவங்களே பேசினாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அதில் வச்சுட்டாங்க. விச்சில் போகிறது நாங்கள் 3 பேர் தான். நான், ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி. கூட வந்தவன் ஒரு செக்யூரிட்டி முன்னாடி போய் உட்காந்துட்டான். போய் இறங்கணும். இறங்குற உடனே அவரை பார்த்தேன். கோயிலெல்லாம் பார்த்தேன். பிரிக்கி அடைஞ்சாரு. அப்போ விச்சில் இறங்கி ராஜீவ் காந்தியை கார்லன் பண்ணி சோனியா காந்தியை 2 பேரையும் கூட்டிகிட்டு மலை கோயிலுக்கு உள்ளே நுழைய போகணும். அமோகமாக தரிசனம் பண்ணாங்க ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி. இட் வாஸ் வெரி மச் ப்ளீஸ்டு. அதுக்கப்புறம் என்னை அமோகமாக தேங்க் பண்ணிவிட்டு கையை பிடிக்கிட்டு எல்லோரும் அங்கே மலையை சுற்றி வந்தோம். கோவிலை சுற்றி ஒரு சுற்றி அங்கே ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 2-3 நிமிஷம் அளவலாக இருக்குது. அப்படியே பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் கொடைக்கானல் பூராவும் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். குழந்தைகளோட பிசி அலெக்சாண்டர் ராஜீவ் காந்தி என்ன ரீடியோ ஒர்ஷிப் அப்படி இப்படின்ட்டு அவர் கேட்டதுக்கு ரொம்ப அருமையாக கமிஷன் இட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். சோனியா இஸ் மச் இம்ப்ரெஸ்ட் அபவுட் தி விசிட். வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு தி கமிஷன் சொல்லி அலெக்சாண்டர் எங்ககிட்டலாம் கை கொடுக்குறாரு. அந்த அலெக்சாண்டரோட சுரேஷ் போய் அது அப்படியே உடனே அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. உங்க சர்வீஸ்ல நிறைய மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்கும். அதை பத்தி ஷேர் பண்ணுங்க தாத்தா. துறையில் பணியாற்றிய பொழுது இப்போ அதெல்லாம் தினம் பேப்பரில் பார்க்குறீங்களே, சிலை கடத்தல். அப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பத்தூர் என்ற கிராமத்தில் இருக்கிற நடராஜர் சிலை ஒன்று ரொம்ப நாளைக்கு முன் கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தது. அதை பம்பிள் கார்பரேஷன் என்கிறவர்கள் லண்டனில் வாங்கி பொருட்காட்சியில் வைத்திருந்ததாக தகவல் தெரிந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்தது. அதை இங்கே இருக்க சீஃப் ஆர்கியாலஜிஸ்ட் அனுப்பிச்சு அது அந்த சிலை தானான்னு பார்க்க சொல்லி அனுப்பிச்சோம். நம்ம குழந்தைக்கூட சாதாரணமாக நினைக்கிறவன் அந்த குழந்தைக்கூடைய முக்கியத்துவத்தை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த நடராஜர் சிலையில் பாதி குழவைக்கூடு இருந்தது, மீதி பாதி குழவைக்கூடு அந்த 10 நடராஜர் சிலையினுடைய அந்த ஃப்ரேமில் இருந்தது. இது 2ஐயும் இணைத்து காட்டி இதுதான் அந்த சிலை என்று அவர் அதை நிரூபித்து அது இந்தியா கவர்மெண்ட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று லண்டன் கோர்ட் தீர்மானித்து அதை இந்தியாவுக்கு ஒப்படைக்க சொன்னார்கள். அது என்னுடைய அச்சீவ்மெண்ட். அது நாகசாமியை அனுப்பி வச்சேன், ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். அதன் பிறகு அந்த சிலை வந்தது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் வந்த பொழுது. ஆனால் அப்போது நான் வேறு பதவியில் இருந்தேன். இருந்தாலும் இந்த சிலை வந்ததை பிரிட்டிஷ் ஹை கமிஷன் சீஃப் பிரசிடெண்ட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறார் செக்ரட்டேரியட்டில். அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த சிலையை வர காரணமாக இருந்த அந்த கமிஷனை கண்டிப்பாக வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தனியாக ஸ்பெஷல் இன்விடேஷன் மோட்டார் சைக்கிள் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு நான் போய் அட்டென்ட் பண்ணேன். முதலமைச்சர் என்னை வரவேற்று மேடையில் அமர்த்தி அந்த சிலையை பெற்று அதை ஒப்படைத்தார். அது இப்பொழுதும் டிபார்ட்மெண்ட்டில் அந்த சிலைகளை எல்லாம் பாதுகாப்பாக நிறைய சேஃப்டி ஒரு திருவாரூர் ரூம் சேஃப்டி அதில் கொண்டு போய் வைத்து பராமரிக்கிறார்கள். நான் டெப்டி கலெக்டர் பதவி வைத்த பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 ஆண்டுகள் பணி முடிந்தேன். அப்பொழுது அடிக்கடி தென்காசி பக்கம் போவேன், செங்கோட்டைக்கு போவேன். குற்றால வரவிற்கு செல்லும் பொழுது தென்காசியில் ரொம்ப புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் என்று ஒன்று இருக்கிறது. காந்திமதி அம்மன் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயில். அந்த கோயிலுக்கு கோபுரம் கிடையாது, கோபுரம் தரைமட்டமாக இருக்கும். என்ன என்று விசாரித்ததில் இடி விழுந்ததாகவும், இடி விழுந்ததில் கோபுரம் தரைமட்டமாகிவிட்டது, அதை புதுப்பித்து கட்டவில்லை என்றும் சொன்னார்கள். நான் அதற்கு நிதி வசதி வேண்டும் இருந்தால் செய்யலாமே என்று எல்லாம் விசாரித்து
அது அப்பொழுது பேசிக்கொண்டிருப்பேன். பிறகு அதிர்ஷ்டவசமாக தெய்வ அனுகிரகத்தில் எனக்கு அறநிலைத்துறை ஆணையராக பதவி கிடைத்த உடனே நான் அதற்காக ஒரு குழு நியமித்து அப்போது இருந்த தினத்தந்தியின் நிறுவனரும் ஆசிரியருமான திரு சிவந்தி ஆதித்தன் அவர்களை நியமித்து தலைவராக நியமித்து அந்த குழுவினர் நல்ல பெரிய தனக்காரர்களாக போட்டோம். மொத்தம் 9 நிலை அந்த கோபுரம். ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பெரிய தனக்காரர் ஏற்றுக்கொண்டார், நாங்கள் கட்டித் தருகிறோம் என்று. என்னுடைய பணிக்காலத்திலேயே அந்த 9 நிலைகளையும் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நிறைவேற்றியது ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், சாதனை. அந்த சாதனையை நிறைவேற்றியதை அந்த ஊரினர்களோடும் மற்றவர்களும் பாராட்டினார்கள், அரசாங்கத்தாலும் பாராட்டப்பட்டது. நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கீங்க. நீங்க இப்ப வளர்ந்து வர என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? குறைந்த வயதிலேயே எவ்வளவு குறைந்த சம்பளமாக இருந்தாலும் வேலைக்கு செல்ல வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், ஏர்னஸ்ட், சின்சியர் அண்ட் ஆனஸ்டாக வேலை பார்க்கணும். பார்த்தால் லெங்க் ஆஃப் சர்வீஸை வச்சு ப்ரொமோஷன்ஸ் வரிசையாக கொடுக்கப்படும். எஸ்ஆர் டைவார் ஐசிஎஸ் என்ற ஒரு பெரிய கலெக்டர் இருந்தார், பெருதான் கடுப்பாக. நான் வெறும் லோயர் டிவிஷன் கிளார்க் என் பர்சனல் ரிஜிஸ்டர் செக் பண்ணி எழுதின போது ஹூ இஸ் திஸ் கிளார்க், ஐ வாண்ட் டு சீ யூனார். போகிறேன், போயிட்டு இருந்தேன். போகிறார், இந்த மாதிரி பீவையே கிளார்க்கு பி வந்து கலெக்டர் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஓ, வாட் ஆர் தி சப்ஜெக்ட்ஸ் யூ ஆர் டீலிங் வித்? நான் என் சப்ஜெக்ட் சொன்னேன், லேண்ட் அக்விசிஷன் எல்லாம். அது இருக்கிறதுலே பெரிய சப்ஜெக்ட் அதெல்லாம். அவர் உடனே கேட்டார், such big set for such a small boy. Sir, yes sir. Very good. I checked your registers. I found you have been earnest, sincere and honest. The speed of your work is appreciated. Maintain. Don't stretch your hand. Maintain your integrity and honesty. You will definitely go to the topmost level of the department. அப்படின்னு அட்வைஸ் பண்ணார், வாழ்த்தினார். அந்த வாழ்த்து படித்து அப்புறம் தமிழில் சொன்னார், கை நீட்டாது அப்படின்ட்டு.